ஒரு கழுகு தன்னுடைய இரைக்காக மிக வேகமா வானத்தை நோக்கி பறந்து திரும்பவும் கீழ் நோக்கி வந்து ஒரு செம்மறியாட்ட தன்னுடைய கால்களால கவ்வி கொண்டு பறந்து போனது. அப்போ அதை பார்த்து கொண்டு இருந்த ஒரு காகம், இதை ஒன்னால மட்டும்தான் செய்ய முடியுமா? இது செய்யறது ரொம்ப சாதாரண விஷயம், இதை என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டை இருந்துட்டு தூக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மிக வேகமா வானத்தை நோக்கி பறந்து அதை விட வேகமா கீழ் நோக்கி வந்து ஒரு செம்மறியாட்டு மீது தன்னுடைய கால்களை வைத்தது. ஆனா செம்மறியாட்டுடைய முடிகளின் நடுவுல அந்த காகத்தினுடைய கால்கள் இருந்துட்டு மாட்டிக்கொண்டு அதால பறக்கவே இருந்துட்டு முடியல. அந்த செம்மறியாட்டை அசைக்க கூட அந்த காகத்தால இருந்துட்டு முடியல. அங்கேயே இருந்துட்டு மாட்டிக்கொண்டது அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர் இருந்துட்டு அங்க வந்தாரு. அந்த மேய்ப்பர் இருந்துட்டு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த காகத்தை பார்த்து கேட்க, அதற்கு அந்த காகம் இருந்து நடந்ததை சொன்னது. சோ கழுகு உங்களுடைய செம்மறியாட்டை ஒன்ன தூக்கிட்டு போனது, அதே போல இறைக்காக நானும் தூக்க முயற்சி செய்தேன், அதுல நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னது. என்ன நீங்க கொஞ்சம் விடுவீங்க அப்படின்னு சொன்னது. அப்போ அந்த மேய்ப்பர் இருந்துட்டு சொன்னாரு, உன்னை விடுவிக்கிறேன், ஆனா இங்க கிடையாது, என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றது. அப்போ ஒரு ஆட்டின் மீது ஒரு காகம் அமர்ந்திருப்பதை பார்த்து இருந்துட்டு அங்க இருந்த குழந்தைகள் ரொம்ப ஆச்சரியத்தோட, அப்பா, இது என்ன ஒரு விசித்திரமா இருந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த பசங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, தன்னை ஒரு கழுகா நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய காகம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அந்த பசங்க கேட்க, அந்த காகத்தை இருந்துட்டு விடுவிச்சுட்டு அந்த காகத்துக்கிட்டையும் சரி அந்த பசங்க கிட்டையும் இருந்துட்டு அவர் இருந்துட்டு சொன்னாரு. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருந்துட்டு இருக்கு. கழுகுக்கு ஒரு திறமை, அதால தன்னிச்சையா இருந்துட்டு செயல்படும், அது கூட்டமா இருந்துட்டு செயல்படாது. ஆனா காகத்தினுடைய பலமே இருந்துட்டு அதனுடைய ஒற்றுமை தான். சோ அதற்கதற்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமைகள் இருந்துட்டு இருக்கு. அதன் வகையில அது இருந்துட்டு சிறப்பானவைகள். ஆனா இது இருந்துகிட்டு கழுகா மாறணும்னு சொல்லி எப்போ முயற்சி செய்ததோ அப்போ அதனுடைய தோல்வியை இருந்துட்டு அது தழுவினது. அதே போலதான் மனுஷங்களும். பல பேர் இருந்துட்டு பல வசதியான வாழ்க்கையை வாழ்றாங்க. நான் இவர்களை போல ஆகணும், அவர்களை போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசைகளை இருந்துட்டு மனதுக்குள்ளார இருந்துட்டு வைத்துக் கொள்றாங்க. ஆனா அது முற்றிலும் தவறானது. ஒரு சச்சின் டெண்டுல்கரால ரகுமான் மாதிரி மியூசிக் போட முடியாது. ஒரு ரகுமானால பேட் எடுத்துட்டு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இருந்துட்டு விளையாட இருந்துட்டு முடியாது. சோ அவர்களுக்கான திறமையில அவங்கவுங்க இருந்துட்டு சிறந்து செயல்பட்டா அவங்கவுங்களால முன்னேற முடியும். இன்னொருவரை பார்த்து நாமளும் அந்த போல உயரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமையை அறிந்து கொள்ளாம மற்றவங்களுடைய திறமையை நோக்கி நீங்க ஓடும்போது உங்களால தோல்வியை மட்டும்தான் தழுவ முடியும் அப்படிங்கிறத உதாரணமா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த காகத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த மேய்ப்பன் இருந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் முன்னாடி அந்த காகம் செய்த தவறை சுட்டி காட்டி சொன்னாரு. சோ நீங்களும் இருந்துகிட்டு இது போல மற்றவர்களுக்கு பொறாமைப்படுறீங்களா? அவங்களுடைய திறமையை நீங்க அடையணும்னு சொல்லி நினைக்கிறதற்கு பதிலா உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கண்டறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும்.